GT ஹாலிடேஸ் வழங்கும் 5 days கிராண்ட் துபாய் வெக்கேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. பீஸ்ட் ட்ரெய்லர் வந்ததுல இருந்தே அது ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. மாலை ஹைஜாக் பண்றாங்க அப்படின்றது ஆல்ரெடி கூர்க்கான ஒரு படம் வந்துருச்சே அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பீஸ்ட் பாத்தீங்களா? நாங்க என்னங்க சின்ன படம், தளபதி படங்க, எப்படி நம்மளால கம்பேரே பண்ண முடியும்? நான் தான் நீங்க அப்போ சொன்னீங்கன்னா நான் லிஸ்டே கொடுப்பேன். ஒரு படமும் நம்மளே சொல்லிட்டு போலாம். அப்படி கிடையாது. அந்த எடுத்த குர்கா. இன்ஃபேக்ட் நான் தான் அதுக்கு ப்ரொடியூசர். நானு ரூபன் தான் ப்ரொடியூசர். டிஃபெக்ட் ஹாப்பி சீசன் அதோட ஓப்பனிங் ஒன்று பண்ணியிருந்தாருல்ல, ஒரு குழந்தை சாகறதுக்கு இவர் ஒரு காரணம்ன்றது. இது ஒரு ஹீரோ அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம். இதே ஹீரோ ஒரு காமெடிங்க, அதுல ஒரு பெரிய ஆளுங்க என்னென்னலாம் பண்றாரு அவரு. நானும் தெரிச்சுட்டேன் தியேட்டர்ல. அப்படி பார்த்தா கேப்டன் பப்பகனும் புஷ்பாவும் ஒரே படமா? இப்போ டார்லிங்கும் வந்து ஒரு வீட்டுல தான் நடக்கும். அதுலயும் ஒரு 4 பேர் வருவாங்க. அரண்மனையும் அதுதான், காஞ்சனா மாதிரி ஒரு படமும் அதுதான். இப்போ ஒரு டைரக்டர்னா இதுதான் எடுப்பாருன்னு இருக்குல்ல, அது வேணான்னு பாக்குறேன். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நிறைய படங்கள் வந்து த்ரில்லர் பேஸ்டு படங்கள் வந்து நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய நம்ம பார்க்க பரிச்சயமானதுக்கப்புறம் எல்லா ஜானர்ஸும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிற டைரக்டரோட ஃபிலிமோகிராஃபி பார்த்தோன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான ஜானர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அவருடைய அடுத்த படம் ட்ரிகர். அதர்வா, அருண் பாண்டியன் இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரிகர் பற்றி பல விஷயங்களை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்காக சொல்ல போகிறாரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, சாம் ஆண்டன் அப்படின்ற பேர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதனாலதான் நான் அதுல பேசும்போது உங்க பேரை நான் சொல்லலை. ஸோ சாம் ஆண்டன் அப்படின்ற ஒரு பேர் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்றது நிறைய படங்கள்ல வந்து பரிச்சயம் ஆயிடுச்சு. ஸோ முதல் படம் டார்லிங்ல ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சாம் ஆண்டன் அப்படின்ற வரும்போது பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குல்ல சார், முதல் படம் எல்லாருக்குமே ஸ்பெஷல் தானே. ஸோ எப்படி இருந்துச்சு? அவ்வளோ ஆக்சுவலி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஒரு ஆக்சுவலி பயம் இல்லை. நான் அந்த படம் பண்ணுறப்ப வாஸ் லைக் என்ன 28, 27, 28. ஸோ பயமாலாம் இல்லை. அந்த ஒரு பெரிய ஒரு அந்த சாம் ஆண்டன் அந்த ரிட்டன் அண்ட் டைரக்ட் போய் அந்த இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் ஆக்சுவலி படம் ரிலீஸ் அன்னைக்கு ஃபஸ்ட்டு 2 ஷோ நான் பார்க்கல. நான் ஆக்சுவலி வந்து நான் ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்தேன். இல்லைடா படம் இட்டுனா சொல்லுங்கடா, நான் வரேன்டா, வந்து பார்க்குறேன். இல்லைன்னா நான் வரல, நீங்கள் போகன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை சைலண்ட்டை போட்டு தூங்கிட்டேன். ஆக்சுவலி அன்னைக்கு ஏன்னா கூட 2 பெரிய படம் வருது, நமக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகும் தெரில. ஆல் தோஸ் திங்ஸ் நமக்கு ஒரு ஐ தாட் ஓகே எனி டே ஒரு படம் பண்ணணும்னு நினச்சோம், பண்ணிட்டோம். அப்படிதான். நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளோ பில்டப்லாம் இல்லை. அப்புறமா பசங்க பார்த்துட்டு அடிச்சாங்க. இன்னும் ஒரு 1:30 என் ஃப்ரெண்ட்ஸு போய் பார்த்தாங்க. சினிமா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பட் என் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அவனுங்க தான் அடிச்சானுங்க. அவனுங்க அடிச்சு என்னடா நல்லா பண்ணியிருக்க, நீ எப்போ நல்லா பண்ண, அப்படி ஃபீல் தான். சரி வா தேவியில் பார்த்தானுங்க. அப்புறம் ஒரு கோபாலபுரம் காஃபி டே இருக்கு, அங்கே தான் போனோம். போயிட்டு ஓகேடா ஏதோ பண்ணியிருக்கேன். அப்போ கூட எனக்கு அந்த வைபெல்லாம் பெருசாக வரல. ஞானவேல் சார் அடித்தேன். அப்புறமா ஞானவேல் சார் அடிச்சு, ஞானவேல் ராஜா சார் தான் ப்ரொடியூசரு. ஸோ அவர் அடித்து சொன்னார், டேய் நல்லா போகுதுரா படம் இட்டுறா அப்படின்னாரு. சரி சார் ஓகே, அவ்வளோதான். எனக்கு அந்த ஒரு ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அதனால ஐ ஃபெல்ட் ஹாப்பி டூயிங் ஓகே. இந்த இதில் வந்து நம்ம ஏதோ வர்த்து தான் போல அப்படின்னு இருந்தது. ஸோ டார்லிங், அப்புறம் மறுபடியும் ஜிவி அவர்களோட வச்சு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்புறம் கூர்க்கா 100 அப்புறம் கூர்க்கா. ஓகே. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் இப்போ மறுபடியும் மதரா அவர்களை வச்சு ட்ரிகர். ஸோ 2 படங்கள் ஒரே ஹீரோக்களோட அப்படின்றது. ஸோ அடுத்த படம் யோகி பாபு அவர் கூட தானா? கண்டிப்பா அவர் இருப்பாரு, பட் எப்படின்றது தெரியல. அவர் லீடா என்னன்றது தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் தட் ஒரு ப்ரெஷர் இல்லாததுனால ஐ எம் ரியலி ஹாப்பி டூயிங் திங்ஸ். அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஜிவி சாரோட 2 படம், அதர்வா சாரோட 2 படம், 2 என்னன்னா எங்களுக்கு ஒருமே கம்ஃபர்டபுளாக ஒரு டீமோட அப்படியே செட் ஆகிடும். அண்ட் அதுதான் அது ஆக்சுவலி ரீசன் அதுதான். ஸோ பாபு சாரோட இன்னொன்னுனால எனக்கு ஓகே தான். ஐல் டூ. ஸோ இப்போ ட்ரிகருக்கு வருவோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 100 வந்து ஒரு போலீஸ் சப்ஜெக்ட். ஸோ சென்சிபிளான ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்கீங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோவை அவரும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ ட்ரிகர் அதே ஹீரோ எப்படியோ இது போலீஸ் சப்ஜெக்டாக தான் இருக்குன்றது எங்களுடைய யூகம் டைட்டில் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் சப்ஜெக்ட் அது ஃபர்ஸ்ட் இது போலீஸ் பேஸ்டுன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா எப்படி சொல்ல, இதுல ஒரு யூனிஃபார்ம் போட மாட்டார், அப்படி வேணா சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம். பட் ஆனா இது வந்து ஒரு அப்பா பையன்
சென்டிமெண்ட் படம். பட் அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் திருப்பி 100ல இருந்த மாதிரி இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ போலீஸ் படங்கள் அப்படின்னா நமக்கு பழைய காலத்துல இருந்து அவ்வளோ படங்கள் நமக்கு இருக்கு. குறிப்பாக விஜயகாந்த் சார் அவ்வளோ படங்கள் பண்றாரு. பட் என்னதான் ஒரு போலீஸ் படம் அப்படின்றத காமனா நம்ம சொன்னாலும் கூட ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு போலீஸ் பேஸ்டு படத்துல இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுடைய பர்சனல் பக்கத்தை ஷேர் பண்ற மாதிரியான விஷயங்களா இருக்குமோ? இதுல நாங்க இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்ப 100ல ஒண்ணு இருந்தது இல்லையா கால் பத்தி. இதுல வந்து என்னன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி பேசியிருப்போம். இன்டர்னல் அஃபேர்ஸ்னா என்னன்னா போலீஸ் உள்ளே நிறைய தப்பு இருக்கு இல்லையா, அதை மானிட்டர் பண்றதுக்கு போலீஸ் உள்ளே ஆள் இருப்பாங்க அண்டர் கவர்ல. அவங்கள பத்தி தான் ஆக்சுவலி பேசியிருக்கோம் கதையில. ஸோ இட் பி கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அது நீங்க எப்படி ட்ரெய்லரோ இதுவோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது. ஏன்னா இப்போ கிளிம்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு அப்பா பையன் இது படம் தான். பட் ஆனா அதுல என்ன வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃப்ரம் another போலீஸ் ஃபிலிம் இஸ் காப் ஃபிலிம் இஸ் இதுதான். இந்த ஐடியா புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும்ல சார், ஒரு ரிசர்ச் ஒர்க் இருக்கும். குறிப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி ஒரு படம் எடுக்கும்போது ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கணும், இல்லாட்டி அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய குறைகளை, அங்க இருக்க பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தீர்க்கிறதுக்குன்னு ஒரு பிரான்ச் இருக்கு. அதை பத்தி பேச போறோம்னா ஸோ நிறைய ரிசர்ச் நடந்திருக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட்ட பேசியிருப்பீங்க. இது ஆக்சுவலி இப்போ நடந்த ரிசர்ச்சில் 100 அப்பவே பண்ண ரிசர்ச்சில் கிடைச்சது தான் இந்த ஐடியா. ஸோ அது ஆக்சுவலி நமக்கு என்னன்னா, இப்போ ஒரு போலீஸ்னோடனே நம்ம மைண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே உடச்சி பண்ணணுன்றது தான் 100 பண்ணோம். ஸோ இதுலேயுமே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்றப்போ அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு பாயிண்ட் தான். அதாவது போலீஸ் உள்ளே இருக்கிற தப்புகளை யார் மானிட்டர் பண்றது, ஒரு பாயிண்ட்ல வந்து யாரோ ஒருத்தர் மானிட்டர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை பத்தி நான் நிஜ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ட்ட பேசுறப்போ கிடைச்ச டீட்டெயில்ஸ்ல பண்ண ஸ்கிரிப்ட் தான் அது. அது ஒரு சின்ன ஐடியா தான். படத்தோட கோர் எமோஷன் வந்து ஒரு அப்பா பையனோட எமோஷன் தான். அதுல தான் டிராவல் ஆகும் படம் ஃபுல்லா. ஸோ அருண் பாண்டியன் சார், ஆமா, ஸோ அவர் நம்ம எப்படி பார்த்துருக்கோன்றது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் நடிக்காம இருந்தாரு, இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? அதாவது எப்படி சொல்ல, அவர் நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு. அதுதான் எனக்கு அருண் பாண்டியன் சார்ட்ட ரொம்ப நாங்க ஃபீல். ஏன்னா நான் வந்து 2வது நாளே கிளைமேக்ஸ் எடுக்கிறேன். படம் ஆரம்பிச்ச 2வது நாள் நான் ஒரு வீட்டில் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ கிளைமேக்ஸ் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நாள் தூங்க முடியாது அவரால். அப்படி எடுக்கிறேன் நான் கிளைமேக்ஸை. ஓகே, 2வது நாளே அவர் கேரக்டர் உள்ள வந்தாரு வரலன்றதை தாண்டி. பட் நான் வேற வழி இல்லை, நான் எடுத்தாகணும், அந்த ஒரு ஃபீல்ல இருக்கேன். கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, தூங்காமலே நடிச்சாரு ஃபர்ஸ்ட். 2வது அவரு எனக்கு நிறைய விஷயம் டிப்ஸ் தருவாரு. எப்படின்னா கதையில வந்து சில கேரக்டரை பத்தி நான் சொல்லிட்டேன், அவரோட கேரக்டர் பத்தி நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். எனக்கு படம் இப்போ ஃபுல் படம் முடிஞ்சு நான் எடிட் பண்ணி பார்க்கறப்பதான் நான் பார்க்கறேன் அதுக்கு அவர் எவ்வளவு வேலை பார்த்திருக்காருன்னு. ஷூட் அப்ப என்னால சிலது நோட்டீஸ் பண்ண முடியல. அவரோட ஒரு லெஃப்ட் ஹேண்டை வந்து கதையில ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அவரு யூஸே பண்ண மாட்டாருன்னு நான் சும்மா சொல்லியிருந்தேன் அவரை. படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நான் படம் எடிட் பண்ணி ஃபுல்லா பாக்குறேன், பார்த்தா அந்த லெஃப்ட் ஹேண்ட் இப்படியே தான் இருக்கு. ஒரு காஃபி கப்போ ஒரு பெண்ணை எதுவுமே எடுக்கல அவரு. ஏன்னா அதுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு கனெக்ஷன் இருக்குன்றதுனால அவர் அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணாரு. அவருக்கு ஆக்சுவலி அவசியம் இல்லை. ஓகேடா கதை தானே, ஓகே நீங்க காசு கொடுக்குறீங்க நான் வந்து பண்ண போறேன், அந்த ஃபீலே கிடையாது. அவ்வளோ உள்ள இறங்கி பண்ணாரு. ஸோ அதுதான் எனக்கு எப்படி சொல்ல, அவங்கள மாதிரி சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்றப்ப அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு காரணமே அவங்களோட இதுதான். ஸோ வெரி ஃப்ரெண்ட்லி, ஜாலியா இருப்பாரு. செட்ல வந்துட்டு அவருக்கு ஷூட்டிங் இல்லைனாலும் வந்துருவாரு, சும்மா வந்து உட்கார்ந்து இருப்பாரு. உட்கார்ந்து இல் அப்சர்வ் எவ்ரிதிங். பெரிய ப்ரொடியூசர் வேற இல்ல, நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்பா பையன் அப்படின்ற, ஏன்னா இப்ப அப்பா பையன் ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா கூட ஸோ 2 ஸ்டார்ஸ் அதுல பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற காஸ்டிங்கே வந்து உங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஸோ அதர்வாக்கு அப்பாவா யாரை நடிக்க வைக்கலாம், இதுக்கு முன்னாடி அப்பாவா அவருக்கு அப்பாவா நடிச்சவங்க யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, அதுல நம்ம எப்படி வெரைட்டி காட்டலாம்? சோ காஸ்டிங் எப்படி சார்? காஸ்டிங் ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்னோட ப்ரொடியூசர் பத்தி சொல்லணும். ஸ்ருதி நல்லப்பான்னு சொல்லிட்டு பிரமோத் ஃபிலிம்ஸ், ஸ்ருதி நல்லப்பா அண்ட் பிரதீக் சக்கரவர்த்தி. என்னன்னா இவங்க வந்து எப்படி சொல்ல, ஒரு ப்ரொடியூசர் வைபே கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர்லாம் ஒன்று சொல்லுவோம்ல, அது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எவ்ரிதிங் இந்த படத்துல நான் கேட்ட எல்லாமே கொடுத்தாங்க. ஓகே, நான் காஸ்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். காஸ்டிங்கா வந்து ஜஸ்ட் நாங்க சும்மா பேசிட்டு இருக்கப்போ சொல்றப்போ அவங்க சைட்ல இருந்து வந்தது தான் அருண் பாண்டியன் சார்.
நான் அப்போ வந்து யாரையுமே ஃபிக்ஸ்லாம் பண்ணல, ஒரு கேரக்டர் இதுதான் கேரக்டர்னு சொன்னப்போ அவங்க சைட்ல இருந்து வந்த சஜஷன் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி அருண் பாண்டியன் சார் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கும், சரி வாங்க பேசிடுவோன்ட்டு இமிடியேட்டா பேசணும். ஏன்னா நான் எப்பவுமே காஸ்டிங்ல வந்து ரொம்ப இதுவா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணுன்றதுல இருப்பேன், ரெகுலரா பண்ணக்கூடாது அப்படின்றது. நீங்க 100ல பாத்தீங்கன்னா ராதா ரவி சார் கேரக்டர் ஆகட்டும், இப்போ கூர்கால என்ன இப்போ ஒரு ஃபன்னியா என்ன பண்ணா இருக்கும், ஸோ அதுல மட்டும் ஏதாவது ஒண்ணு. இப்போ டார்லிங்ல பாத்தீங்கன்னா இப்போ கருணாஸ் சார் பண்ணதாகட்டும், ஸோ எல்லாமே என்னன்னா அந்த கேரக்டருக்கு வந்து அதுக்கு ஒரு வைப் மட்டும் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அவங்க சொன்ன ஐடியா அது, இட் வாஸ் நாட் மை ஐடியா, பட் அது அவங்க சொன்னது இட் வாஸ் a வெரி பிக் ப்ளஸ் ஃபார் த ஃபிலிம். சூப்பர். அப்புறம் அருண் பாண்டியன் சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த இட் ஹேப்பன்ட். ஸோ ஒரு வைப் அப்படின்ற வார்த்தை வந்து நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ அதர்வா அவர்களோட இங்கே 100 ஒர்க் பண்ணும்போது ஏன்னா அந்த ரிசர்ச் ப்ராசஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சிருச்சு 100க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே. ஸோ அப்போ 100 முடிஞ்ச உடனே இது சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட? ஆமாமா, நாங்கள் அப்பயே ஆரம்பிச்ச படம் தானே இது. 2019ல எனக்கு 2 ரிலீஸ் இருந்தது. ஒன்று 100 முடிச்சுட்டு கூர்கா ஒரு 2 monthsல. அதுக்கப்புறமாவே அவருக்கு பண்ண கதை தான் இது. ஓகே, நான் வேற யார்ட்டையும் இது பிக்சர்லாம் எதுவுமே பண்ணல, இது அவருக்கு எழுதின கதை அவரே பண்ணுவோம் அப்படின்றது தான். இன்னொன்னு எனக்கு கதை சொல்ல வராது. ஓகேவா, இந்த மாதிரி அதர்வா சார்ட்டெல்லாம் இப்போ எப்படி சொல்லிடுவேன், சார் இதான் சார் கதை, நான் ஒரு மாதிரி எடுத்துருவேன் சார், கதைலாம் சொல்ல தெரியாது எனக்கு. ஹி பிலீவ்டு மீ 100லேயே அப்படிதான். ஓகே, ஸோ அதனால அந்த ஒரு வைப் இருக்குல்ல, திருப்பி நான் அதை தான் சொல்றேன். அதனால ஓகே ஓகே. ஸோ இப்போ கதை சொல்ல வராது நீங்க சொன்னனால கேள்வி. ஸோ 2 விதமா இப்போ நம்ம இன்டர்வியூஸ்லாம் பண்ணும்போது நிறைய டேரக்டர் சொல்லும்போது ஒருத்தருக்கு நரேஷன் வராது, ஆனா வந்து மேக்கிங்கா வந்து பயங்கரமா பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு சசிகுமார் சார் சொல்லுவாங்க, ஸோ அவருக்கு வந்து நரேட் பண்ண வராது, ஆனா மேக்கிங்கா பயங்கரமா. சுந்தர் சார் அப்படிதான், சுந்தர் சி சார் அப்படிதான் அப்படின்ற விஷயம். ஸோ சில பேருக்கு வந்து இது அப்படியே வைஸ் வெர்சாவா இருக்கும், நரேட் பண்ணும்போது பயங்கரமா நரேட் பண்ணுவாங்க, பயங்கரமா இப்படி ஆக்ரோஷமா அந்த கேரக்டராகவே மாறி, பட் மேக்கிங்ல சில ஃபிளாஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். பட் இந்த 2 கேட்டகரி இருக்குல்ல சார், ஸோ கதை சொல்ல வராது அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து என்ன பேஸ் பண்ணி அவங்களை நீங்க இம்ப்ரெஸ் பண்றீங்கன்ற ஒரு விஷயம். இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா டார்லிங் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக், அது ஓடிடுச்சு, அதை வச்சுட்டு அப்படியே ஓடுதுதான், சரிவேல எடுத்துருவான் போல அந்த நம்பிக்கை தானே தவிர. பட் என்னன்னா நான் ஒரு ஐடியாவா பிச் பண்றப்போ ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, எனிதிங் இப்போ எனக்கு இன்னொரு பேர் இருக்குமே, இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய பேர் பேசுறது அந்த படத்துக்கு தான். எனக்கு இப்போ ரீசெண்டா கூர்க்கா, பட் முன்னாடி வந்து நிறைய பேர் பேசுறது வந்து எனக்கு இன்னொரு பேருக்கு இதுதான். ஸோ அது அந்த ஐடியாவா நான் ஒன்று சொல்றேன்ல, அதை வச்சு மேபி ஏமாத்திடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதுல ஹீரோயின் வந்து தானியாக்கு என்ன மாதிரியான கேரக்டர் இருக்கும் படத்துல? அதான் சொல்றேனே, இப்போ எனக்கு 100ல வந்த விமர்சனமே என்னன்னா, நீங்க அன்சிகா வந்து படம் ஃபுல்லா இல்ல இதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரியும், நம்ம படம் தானே, எவ்வளவு என் ஃப்ரெண்ட்ஸே இருக்கானுங்கல்ல, இவங்க நெட்ல ஓட்டுறதை விட என் கூட இருக்கவனுங்க ஓட்டுறது தான் பெரிய பிரச்சனை. ஸோ இதுல ஒரு பெரிய ரோல் என்ன சொன்னா, எப்படி சொல்ல, இட் இஸ் லைக் ஒரு ஆர்ஃபனேஜோட இன்சார்ஜா வருவாங்க. ஸோ கதை வந்து அவங்க மூலியமா தான் டிராவல் ஆகும். எவ்ரிதிங் ஓபன்ஸ் அப் வித் ஹர். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பார்ட்லயுமே அவங்க இருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் திங். யாரும் திட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த காமெடி சீரீஸ்னு போது அதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசினது தான், ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க அப்படின்றது. பட் காமெடி உங்களுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ 100 மாதிரியான ஒரு சீரீஸா ஒரு மெசேஜ் சொல்றதும் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் எந்த இதுல வந்து டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வேற ஒரு ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அடுத்து நான் பண்ணேன்னா வேற ஏதாவது தான் பண்ணுவேன். என்னன்னா எனக்கு ப்ரெஷர் இல்லாததுனால இது ஒரு இது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டைரக்டர்னா இதுதான் எடுப்பாருன்னு இருக்குல்ல, அது வேணான்னு பாக்குறேன். என்ன வேணா எடுக்கலாம். இப்போ நாளைக்கு என் ஃப்ரெண்டோட ஸ்கிரிப்ட் இருந்தாலும் ஐ எம் ரெடி டு டைரக்ட், பிகாஸ் ஆஸ் அ டைரக்டர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். ஏன்னா எப்படி சொல்ல, இப்போ டாட் ஃபிலிப்ஸ்னு ஒரு டைரக்டர் இருக்கார்ல ஹாலிவுட்ல, அவர் வந்து ஹேங் ஓவர் பண்ணார். ஓகே, அவரால் வந்து ஜோக்கரும் பண்ண முடியும், ஆஸ்கர் வின் பண்ண படம். இது எப்போ அந்த மென்டாலிட்டி வரும்னா, when you decide as a director you can do anything. ரைட்டரா என்னால சில விஷயம் பண்ண முடியாது. ஆப்வியஸா ஐ கான்ட் ரைட் எவ்ரிதிங். இல்ல இப்போ நம்ம ரஞ்சித் அண்ணமா என்னால எழுத முடியாது. ஓகேவா, he's a kind of a director who could write that. Okay and direct that. ஏன்னா அவருக்கு அது உள்ள இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்னால பேர் மென்ஷன் பண்றேன். சோ அதுதான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் இஸ் டூயிங் டிஃப்ரெண்ட், இப்போ நம்ம நெல்சன் இஸ் டூயிங் சம்திங். ஸோ எல்லாருக்குமே என்னன்னா அவங்களுக்கு சில விஷயம் எழுத முடியும். பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன், எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ கேன் டைரக்ட் எனிதிங். அதுக்காக தான் ஐ மேக் ஷுர் தட்
ஐ டோன்ட் ஃபால் இன்டு சம்திங் இல்ல இதுதான் பண்ணுவான்றதுல இருக்கு ஸ்டீரியோடைப் பண்ண வேணாம். பிகாஸ் டவுன் த லைன் இட் ஹஸ் பீன் 7 years. Okay, டார்லிங் ரிலீஸ் ஆகி ஐ எம் ஸ்டில் ரன்னிங் பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங். ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அடுத்து கண்டிப்பா நான் வேற ஏதோ தான் பண்ணுவேன். ஓகே, நாட் ஹியூமர் ஆக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அது ரெண்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஹாரர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன டிக்கு போடணும், நான் ஃபேண்டசி ஒன்று எழுதியிருக்கேன். ஓகே, டோட்டலா ஃபேண்டசி அந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஐ வில் டூ. ஸோ ட்ரிகர்ல டயலாக்ஸ் வந்து பிஎஸ் மித்ரன் எழுதியிருக்காரு. ஆமா, இந்த காம்பினேஷன் எப்படி நடந்துச்சு? இந்த காம்பினேஷன் எப்படின்னா, மித்ரன் வந்து முன்னாடி வந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஓகே ஓகே, எனக்கு ஆக்சுவலி அவன் வந்து நம்ம எங்க ப்ரொடியூசருக்கும் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே, ஸோ இப்படிதான் நான் எழுதி முடிச்ச உடனே அவங்க கிட்ட ரொம்ப இதுவாக கேட்டாங்க, வேற யாராவது டயலாக்ஸ் பண்ண நல்லா இருக்குமா, இல்லை ரைட்டிங் யாராவது பண்ண. நான் தான் சொன்னேன், தயவு செஞ்சு பிடிங்க, வேற யாராவது எழுதிட்டோம், நீங்க சொல்லுங்க யாருன்னு. நீ சொல்லுனாங்க, இல்லை நீங்க சொல்லுங்க. மித்ரன். ஓகே, நம்ம பயதான்ட்டு அப்புறம் நான் மித்ரன் கிட்ட பேசினேன், அவர் எழுதி கொடுத்தாரு. அவரோட இன்வால்மெண்ட் இருக்கு. அப்புறம் சவரின்னு சொல்லிட்டு இன்னொரு அசிஸ்டன்ட், ஸோ டார்லிங்ல கூட ஒர்க் பண்ணாப்ல. அப்புறம் ஒரு ரைட்டர், அவரோட இன்வால்மெண்ட் இருக்கு. ஸோ ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட். மித்ரனோட எஃபர்ட்டும் நிறைய இருக்கு இதுல. ஸோ ட்ரிகரை பொறுத்தவரையில் என்ன மெசேஜ் வந்து டேக் அவேவா இருக்கும்? சரி, நான் என்ன உள்ள இருக்குன்னு சொல்லலை, பட் ஆனால் நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ அதாவது நான் வந்து இப்போ ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிள் அப்படி அந்த ஃபீல்டில் ஒன்றும் நான் சொல்ல வரல. என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குல்ல, அதை தேடி இப்போ நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஊரில் நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் தான் இருக்கு. பட் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நமக்கு அவ்வளோ ஆர்ஃபனேஜஸ் இருக்கு, அவ்வளோ குழந்தைங்க யூ கேன் அடாப்ட். ஓகே, இதை பற்றி பேசுகிற ஒரு சின்ன ஒரு மெசேஜ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் நாட்டுக்கு ரொம்ப இந்த கருத்து புரட்சி போராட்டம்லாம் எதுவும் இல்லை. இட் இஸ் லைக் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க பாருங்க, நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்க படம் பீஸ்ட். ஸோ பீஸ்ட் ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே ஒரு விஷயம் ஒன்று இருந்தது, மாலை ஹைஜாக் பண்ணுறாங்க அப்படின்றது ஆல்ரெடி கூர்க்கான ஒரு படம் வந்துருச்சு அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பீஸ்ட் பாத்தீங்களா? 3 தடவை பீஸ்ட் பார்த்துருக்கேன். அப்படி கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா, நான் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். என்னன்னா, இப்போ ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபிலிம்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, எல்லாமே கிறிஸ்மஸ் பேக்ட்ராப்ல கிட்டத்தட்ட ஒரே ஐடியாஸ் தான் இருக்கும். ஒரே ஐடியாஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கிற படம் தான் இது ரெண்டும். ஏன்னா நாங்க என்னங்க சின்ன படம், தளபதி படங்க, எப்படி நம்மளால கம்பேரே பண்ண முடியும்? ரெண்டுமே வேற. என்னன்னா நம்ம ஊர்ல தான் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ விஜய் சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன தெரியுமா? வசீகரா. 10 தடவை பார்த்துட்டேன் அந்த படம். ஓகே, அதெல்லாம் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண படம் அது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் புலி. ஓகே, அது ஆக்சுவலி அவர் ஹி கேவ் an attempt இல்ல ஒரு படம். அந்த மாதிரி he wanted to do something nice. சின்னதா ஒரு பண்ணணும், ஒரு மால் ஹைஸ்ட் அவர் பண்ணதே இல்லைல்ல. அந்த மாதிரி படத்துல அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அண்ட் நெல்சன் இஸ் a very good director who can pull that off. இல்லையா? ஸோ அதனால இட்ஸ் a different film. இது வேற. இது ஹீரோ ஒரு காமெடிங்க, அதுல ஒரு பெரிய ஆளுங்க, என்னென்னலாம் பண்றாரு அவரு. நானும் தெரிச்சுட்டேன் தியேட்டர்ல. எனக்கு அந்த ஃபிளைட் இதுல வந்து எனக்கு இப்போ நான் விஜய் சாரை பாக்குறப்போ அதெல்லாம் பாக்குறப்போ ஐ காட் எக்ஸைட்டட். ஓகே, அதுக்கு தான் அந்த படம் பண்றது. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் லைக், இப்போ அப்படி பார்த்தா கேப்டன் பாப்பாக்கணும் புஷ்பாவும் ஒரே படமா? இல்லையா, ரெண்டுத்துலயும் காடு இது. என்னங்க அதுல ஒரு அந்த பாட்டு இதுல வந்து ஊவன்ட்டான்னு சொல்லலாம்ல. அப்படி கிடையாது, ரெண்டும் வேற வேற படங்கள். ஸோ இது ஏன்னா இந்த மாதிரி இதை வந்து இப்போ சார் இஸ் இஃப் அட்டெம்ப்ட் பண்றாருல்ல, அதுதான் இஸ் a great thing. இப்போ எத்தனை டைரக்டர்ஸ் எழுதுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மால் ஹைஸ்ட் இப்போ அவர் பண்ணியிருக்காருன்னா, இப்போ அடுத்து அவங்க வேற என்னென்னமோ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு there will be lot of first time directors writing something like that. ஸோ அதனால ஐ திங்க் இட் இஸ் கிரேட் தட் தே டிட் சம்திங் லைக் தட். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இல்லை இவங்கள வச்சு தான் பண்ண முடியும்னு இல்லாமல் நம்ம விஜய் சார் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு கூட பண்ணலாம். மேபி இப்போ அஜித் சார் படங்களும் நான் தான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட். ஏன்னா அவர் திடீர்னு ஒன்று இப்படி வித்தியாசமா ஒன்று பண்ணுவார் இல்லை. ஸோ அதெல்லாமே வந்து ஷுட் ஹேப்பன். அதனால அப்படிதான் எனக்கு அது எனக்கு நான் தானே எடுத்த குர்கா. இன்ஃபேக்ட் நான் தான் அதுக்கு ப்ரொடியூசர். நான் ரூபன் தான் ப்ரொடியூசர். வி ஃபெல்ட் ஹாப்பி சீயிங் தட். எங்களுக்கு அதுதான் நான் ஹேவ் டு சே தட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பண்றப்போ தட் ரீச்சஸ் எவ்ரி. அதுதான்.
ஸோ அது நடக்கிற இடம் ஒன்று அப்படின்றனால யா நான் தான் நீங்க அப்போ சொன்னீங்கன்னா நான் லிஸ்டே கொடுப்பேன். ஒரு படமும் நம்மளே சொல்லிட்டு போலாம். அப்படி கிடையாது. இப்போ டார்லிங்கும் வந்து ஒரு வீட்டுல தான் நடக்கும். அதுலயும் ஒரு 4 பேர் வருவாங்க. அரண்மனையும் அதுதான். காஞ்சனா மாதிரி ஒரு படமும் அதுதான். அது நம்ம அதுக்கு போக மாட்டோம். ஓகே, இதுக்குதான் வருவோம். எப்படி ஒரு வீட்டு உள்ளன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுக்கு நம்ம அது உள்ள போக மாட்டோம். ஏன்னா சின்ஸ் பீங் அ ஸ்டார் அதை பண்றப்போ நம்ம அதை எடுத்துக்கணும். நெல்சனுமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவரு கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. அவரு வேற ஏதோ எடுத்திருக்காரு, நான் வேற ஏதோ எடுத்திருக்கேன். எதுல அவரு இதுங்க ஒரு பேர் இல்ல வாட் இஸ் எப்படி சொல்ல, ஒரு ஃபன்னி கேரக்டர். ஓகே ஓகே, அதுல அவர் ரொம்ப சீரியஸ். ஏன்னா எனக்கு பீஸ்ட்ல ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன தெரியுமா, அதோட ஓப்பனிங்ல ஒண்ணு பண்ணியிருந்தாருல்ல, ஒரு குழந்தை சாகிறதுக்கு இவர் ஒரு காரணம்ன்றது, இது ஒரு ஹீரோ அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயங்க. அது அவர் இன்ஃபேக்ட் நெல்சன் எழுதுனதே பெரிய விஷயம். ஓகே, எனக்கு அந்த இடத்துல பீஸ்டின் டைட்டில் வரப்ப ஐ லவ்ட் இட். ஓகே, இது நம்ம பார்க்கல இல்லையா ரீசெண்ட்ல. ஸோ அதனால ஐ லைக் தி ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதை இண்டஸ்ட்ரி விட்டு இண்டஸ்ட்ரி கொலாபரேட் பண்ணி நம்மளாம் ஒன்று அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்களே. ஸோ இந்தியன் சினிமா, ஸோ கன்னட ஆக்டர் வந்து தமிழில் தெலுங்குல பண்ணுறது, தெலுங்கு ஆக்டர் இங்கே பண்ணுறது, மலையாள ஆக்டர் அங்கே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா, ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி கிடையாது. பட் இப்போ என்னன்னா, இப்போ 100 இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி ஹிந்தி ரீமேக் பண்றாங்க. அது மோஸ்ட் அது நான் தான் பண்றேன். பட் எப்படி சொல்ல, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஓகே, அந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அங்கே ஹிந்தியில். அங்கே வந்து நான் ரோஹித் ஷெட்டி சாரோட ரைட்டர் யூனிஸ் சாஜிவாலான்னு சொல்லிட்டு அவங்களோட கொலாபரேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது எழுதிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் லைக் தட். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சினிமா தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பாலிவுட் போறீங்க அப்படி சொல்ல முடியாது. பட் ஐ டோன்ட் நோ, இது ஒரு ப்ராசஸ். இது ஓகே, யூ வில் நெவர் நோ தட் வெதர் தட் ஃபிலிம் வில் ஹேப்பன் ஆர் நாட். பட் நிறைய பேர் இது சொல்ல மாட்டாங்க முடிகிற வரைக்கும். கரெக்ட், நான் சொல்கிறேன், இது ஒரு கொலாபரேட்டிவா, இது ஒர்க் இஸ் கோயிங் ஆன், அது பண்ணுறோம். அதை தவிர வந்து தெலுங்குல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ சம்திங் வெரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதை ஒன்று. ஸோ அதுவுமே போயிட்டு இருக்கு. ஆல் இது மாதிரி தான். அந்த பேன் இண்டியன் ஃபீல்லாம் கிடையாது. நமக்கு என்ன வரும், எனக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியும். அதே ப்ளஸ் இதுதான் வரும், அதை கரெக்டாக பண்ணிடுவேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் ட்ரிகர் சார். தேங்க்யூ. ஸோ எப்போ எதிர்பார்க்கலாம் ரிலீஸ்? வேலையெல்லாம் முடிஞ்சது. ஸோ ஜூன் 24th ஆர் டேட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஜூன் எண்டில் மேபி. யா, சூப்பர் சூப்பர் சார், வெயிட்டிங். ஸோ சீக்கிரமாக உங்களை வந்து மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் ஜாலியாக இதே மாதிரி ஒரு வைப்பில் இருங்க. ஸோ வெரி ஹாப்பி டு மீட் யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸை சந்தோஷமா கொண்டாட ஆசையா 5 days கிராண்ட் துபாய் வெக்கேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. வழங்குவோர் GT ஹாலிடேஸ், தமிழகத்தின் நம்பர் 1 டிராவல் நிறுவனம்.